என்னை பொறுத்தவரையிலையும் அமையப்போகின்ற புதிய அரசுங்கிறது, நான் ஒரு குடும்பத் தலைவன், நாடாளுமன்றத்தை பார்த்தவன், பல்வேறு பணிகளில் இருந்திருக்கிறேன். இந்த பின்னணியில் நான் பார்க்கறது, இந்த புதிய அரசுங்கிறது போதை பழக்கத்திலிருந்து இளைஞர்களை உடனடியாக மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். மதுவும் போதை தானே, ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் சிந்தட்டிக் போதைப் பொருட்கள் எல்லாம் மட்டும் இல்லாமல் கஞ்சா போன்ற பொருட்கள், அப்புறம் மது, இதெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப பரவி இருக்கிறத பார்க்குறோம். இது எனக்கு மிகுந்த கவலை அளிக்குது. ஏன்னா 2 விஷயம். இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிறதுங்கிறது ஒரு பக்கம், குடும்பங்களில் நிம்மதி போகுதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தை பார்த்திங்கன்னா, நான் எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு மற்ற போதைப் பொருள் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் போயிடுச்சுன்னா, இப்போ அது மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களுடைய ப்ரொடக்டிவிட்டி போகும்போது இந்த ஸ்டேட்டினுடைய வளர்ச்சி என்னாகும்? சட்டம் ஒழுங்கு ஆப்வியஸ், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த ஸ்டேட்டினுடைய ப்ரொடக்டிவிட்டி, இந்த ஸ்டேட்டினுடைய ப்ராக்ரஸ், இந்த ஸ்டேட்டினுடைய அவுட்லுக், ஒரு கனவு, இதெல்லாம் எப்படி இருக்க முடியும்? அதுதான் நான் பார்ப்பது என்பது, இந்த புதிய அரசு முதல் வேலையாக சர்வதேச அனுபவம் பெற்ற இந்த போதைப்பொருள் நார்காட்டிக்ஸுக்கு எதிராக அனுபவம் பெற்ற அதிகாரிகளையும் அலுவலர்களையும் தொடர்பு கொண்டு ஹவு டு கண்ட்ரோல் திஸ் மெனஸ் இன் தமிழ்நாடுன்னு ஒரு சீரியஸ் ஃபார்முலாவை வகுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் டு த கவர்மெண்ட். எல்லாரும் இந்த இஷ்யூவை ஒரு மேஜர் இஷ்யூவாக இது பண்ணாங்க. பெண்களோட வாக்குகள் போகிறதுக்கான முக்கியமான ஃபேக்டராகவும் இந்த போதைப் பொருள் இஷ்யூவையும் சேஃப்டியவும் சொல்லி சொன்னாங்க இளைஞர்கள் மத்தியில். அதுவும் இந்த சிட்டி சைடில் பார்க்கும்போது பள்ளி குழந்தைகள்கிட்ட நிறைய இந்த இது பரவுது அப்படிங்கக்கூடிய தன்மை இருக்கிறதா சொன்னாங்க. இதை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று ஐடியா எடுத்துக்கிறது, கண்ட்ரோல் மெஷர்ஸாக இவங்க எடுத்துக்கக்கூடிய ப்ரோஆக்டிவ் நீங்கள் இப்போ கஞ்சா அது மாதிரியான நார்கோட்டிக் ட்ரக்ஸை டீல் பண்ணுறதுக்கு ஒன்று, லிக்கர் மாதிரியான ட்ரக்ஸை டீல் பண்ணுறதுக்கு ஒன்று, இந்த டி அடிக்ஷன் சென்டருக்கும் போதுமான கவுன்சிலிங்ஸ், அந்த மாதிரியான மெத்தடாலஜிக்கு இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே இப்போது என்னென்னா, இது இந்த கவர்மெண்ட் ஒரு இன்ஃபண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் மாதிரியோ இவங்களோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் இருந்தாலும் கூட இவங்க அந்த செட்டப்பை உணர்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்களை உணர்ந்து மக்களை எதிர்கொள்கிறது. இன்ன வரைக்கும் விஜய்க்கு மக்களை எதிர்கொள்கின்ற சூழல் எதுவும் தேவைப்படலை. பெரும்பாலான இடங்களில் 100, 500க்குள்ளே, 1000க்குள்ளே, 2000க்குள்ளே இருக்கக்கூடிய இது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சேஞ்சஸ் இருக்குங்கிற இடத்துல பார்க்குறதுனால இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கான டவுட் அங்கே இருக்குது. அவர் தானே மேஜர் பிளேயர். அதனால் அங்கே இங்கன்னு சின்னதாக அவருக்கு கிடைச்சிரும். ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமில் பல்வேறு கட்சிகள் ஒரு ரெயின்போ கூட்டணி மாதிரி போஸ்ட் எலெக்ஷன் கூட்டணி ஒன்று வந்துடும். அப்படி வரும்பொழுது இப்போ எனக்கு என்னென்னா, உங்களுக்கு டெல்லி அனுபவமும் நிறைய அனுபவம் உண்டு. அப்படிங்கிற அடிப்படையில் ஆம் ஆத்மி கட்சி 2014 உள்ளே வரும்பொழுது டெல்லியில் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாஸ் ஸ்வீப்பில் எங்கேயும் மெஜாரிட்டி இல்லாமல் பிஜேபியோட இதில் உள்ளே வந்தாங்க. வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த பிஜேபியோட ஆட்சி அமைச்சாங்க ஆம் ஆத்மி கட்சி. இப்போது அந்த மாதிரியான சூழல் தானே தமிழ்நாட்டுக்கும் இருக்குங்கிறது. வராது. நான் அப்படி ஒரு சினாரியோவை நான் எதிர்பார்க்கல. அப்படி வராது. எனக்கு என்னுடைய கவலை என்னென்னா, இவர் ஆட்சி அமைக்க போகிறாருங்கிறது உறுதியாயிடுச்சு. அவருடைய ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்ததுங்கிறது தெளிவாயிடுச்சு. மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதுல மாற்று இல்லை. இப்போ இது எப்படி அவர் செய்யணும் அப்படிங்கிறதுல பரிந்துரைகளை அவருக்கு சொல்லணும். இன்றைக்கி திமுகவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு அடிப்படையான காரணமே ஆல் செட் அண்ட் டன் மு.க. ஸ்டாலின் ஒரு நல்ல கவர்மெண்ட்டை கொடுக்கணும்னு ஜெனுவினாவே நினைச்சார். ஒரு நல்ல கவர்மெண்ட்டை கொடுக்கணும், நம்ம அப்பா பேரை காப்பாற்றணும், நம்ம பேரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஜெனுவினாவே நினைச்சார். அதுக்கு சில திட்டங்கள்லாம் கூட செஞ்சார். ஆனால் அவருக்கு கீழே அந்த மணல் அரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கு. அவர் ஒரு மணல் திட்டில் நின்றுக்கிட்டு கனி பறிக்கிற மாதிரி நின்று பறிச்சுக்கிட்டு இருந்தார், பறித்து கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு கீழே அந்த மணல் அரிச்சு போய்கிட்டே இருந்திருக்கு. அது ஃபைனான்ஸ் இல்லை, அது வேற டெல்லி தமிழ்நாடு அப்படிங்கிற ஃபைட் இல்லை. அது என்னென்னா, இப்படி நம்மளை சுற்றி இவ்வளவு போதையும், இவ்வளவு சட்ட ஒழுங்கு சீர்குலைவும், இவ்வளவு லாக்அப் டெத்ஸும் இருக்குதே அப்படிங்கிற ஒரு கவலை கணிசமானோர்கிட்ட இருந்ததை நான் பார்த்துருக்கேன். ஆனால் முந்தைய ஆட்சிகளை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த 5 வருஷத்துல போதை ஒரு குறிப்பிட்ட அளவு குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். அதான் இதுக்கு முன்னாடி 2013 இருக்கட்டும், 13, 14, 15 காலகட்டங்கள்ல தென் மாவட்டங்களான கன்னியாகுமரியில இருந்து நம்ம தோழர் சசி பெருமாள் அவங்க இந்த செல்போன் கோபுரத்துல ஏறி உயர விட்டாங்க. அந்த மாதிரியான சூழல்ல கூட நம்ம அரசாங்கம் அதுக்கு மதுவுக்கு எதிரான ஒரு சூழல் எடுக்காத போது திரும்ப இந்த அடுத்த கவர்மெண்ட் வந்தப்போ கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு குறைச்சாங்க. இருந்தாலுமே அந்த மதுவுல அதுக்கான வெளி
வெளிவரக்கூடிய எந்த ஒரு முன்னெடுப்புமே எடுக்கல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னன்னா நிறைய மறுவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தி இருக்கலாம், அதுக்கான சூழல் இருந்துச்சு, இருந்தாலுமே அந்த மறுவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்படல. ஸ்கூல்ல கஞ்சா, ஸ்கூல் பசங்க கிட்ட கஞ்சா போகுது, காலேஜ்ல கஞ்சா போகுது, சாதாரணமா போகுது. எங்க இருந்து வருதுன்னே தெரியல. இப்ப மது கூட கவர்மெண்ட்ல இருந்து வருது, ஆனா கஞ்சா எங்க இருந்து வருது? அதை சொல்லுங்க. அதுல என்ன செய்யணும் அரசாங்கம்? அதை வந்து ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டா எடுத்து அதுக்கு தனி கவனம் செலுத்தணும். வெளியே கஸ்டம்ஸ் மூலியமா வருதா, ஹார்பர் மூலியமா வருதா, அதுக்கெல்லாம் ஒரு தனி சிறப்பு கவனம் செலுத்தணும். ஏன்னா ஒரு அரசாங்கத்தோட ஒரு இது இல்லாம என்னைக்குமே ஒரு பொருள் உள்ள வராது. அப்படி இருக்கும்போது கஞ்சா எப்படி இந்த ஒரு ஸ்கூல் பையன் கைக்கு வரைக்கும் போகுது அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் வந்து முக்கியமா எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் தவறிடுச்சு. கண்டிப்பா அதை என்ன சொல்லுவேன், நம்ம இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்த காணொலிகள், பல காணொலிகள் பார்த்திருக்கோம். பல இளைஞர்கள் வந்து கஞ்சா போதையில் அடிமையாகி இருக்காங்க, அதையும் பார்த்திருக்கோம். அதனால தான் வந்து அவங்களோட கனவுகளையுமே அவங்க இழக்கக்கூடிய சூழலுமே அதால தான் வருது.